டிவிக்கு சுற்றுப்பயணம் தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். நல்லதாக பண்ணட்டும், ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் தலைவருக்கு. அவர் நேற்று கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாரு. அது சாத்தியம் இல்லை. வந்துருவாருங்கிற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் வந்து அவர் எவ்வளோ நேரம் பேசுகிறாருங்கிறது முக்கியம் இல்லை, என்ன பேசுகிறாருங்கிறது முக்கியம். இந்த அரசாங்கம் இதை இவ்வளோ சப்ரஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கள் விஜய் முன்னுக்கு வந்துட போகிறாருன்ற ஒரு தாக்கத்தினாலையும் இருக்கலாம். அவர் வரக்கூடாதுன்னு பண்ணுறதுக்கான இதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, அவர் கருத்து என்னங்கிறத சொல்லட்டுமே. அரசாங்கம் எதுக்கு அதை அமுக்குன்னு நினைக்குது? 26 அவர் தான். எதை வச்சு சொல்கிறீங்க? அவர் தான் கம்பல்சரி, அவர் தான். விஜயகாந்த் மாதிரி விஜய் மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நிறைய பிரச்சனை சந்திக்கணும், நிறைய விமர்சனம் நிறைய வைப்பாங்க, நிறைய அசிங்க போடணும். நிறைய கூட்டங்கள்லாம் வாழ விட மாட்டானுலாம். வெற்றி கழகமாங்கிறது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தாவேகா தலைவர் விஜய் அவரோட முதல் சுற்றுப்பயணத்தை நாளைக்கு திருச்சியில் ஆரம்பிக்கிறாரு. இந்த சுற்றுப்பயணத்துக்கு நிறைய கட்டுப்பாடுகள், தடைகள் எல்லாமே விதிச்சிருக்காங்க. குறிப்பாக 20 நிமிஷம் மட்டும்தான் பேசணும், பட்டாசு வெடிக்கக்கூடாது, குழந்தைகளை கூட்டு வரக்கூடாது, ரோட் ஷோ பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் நிறைய காவல்துறை சார்பில் விஜயோட சுற்றுப்பயணத்துக்கு விதிக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், நான் இசை. விஜய் கன்ஃபார்மாக வருவார். ரஜினி சாரோட ஃபேனு. ஆனால் விஜய் கண்டிப்பாக வருவார். ஏன்னா அவர் எம்ஜிஆருடைய குணம், பாணி எல்லாமே அவர்கிட்ட கரெக்டாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக வருவார். இப்போ நானே அவருக்கு தான் போடுறேன். நல்லதாக பண்ணட்டும், ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் தலைவருக்கு. அவருடைய சுற்றுப்பயணத்தினால தமிழ்நாட்டு மக்களுக்கோ என்ன பிரயோஜனங்கிறது எனக்கு புரியல. ஒரு பக்கம் முக்கால்வாசி இளைஞருங்க மற்ற தாய்மாருங்கள்லாம் கொஞ்சம் அன்பு வச்சுருக்காங்க. அதனால் அவர் பக்கம் கொஞ்சம் வலுவாக தான் இருக்குது. அதுதான் நான் நினைக்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும். டிவிக்கு சுற்றுப்பயணம் விஜய் புதுசாக இப்போ அரசியல் வந்துக்கிறாரு. தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா அது புதிய வாக்காளர்களை இது பண்ணுறாங்க. இருந்தாலும் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். தேவையில்லாமல் போக்குவரத்து பிரச்சனை, கொள்கை ரீதியாக அவர் எதுவும் பேசின மாதிரி இது வரைக்கும் நான் வாட்ச் பண்ணதில்லை, எதுவும் இல்லை. அவர் நேற்று கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாரு. அது சாத்தியம் இல்லை. பொது பிரச்சனைகள், தமிழ்நாட்டு பிரச்சனை இல்லை. ஒரு தேச பக்தனா இதுவரைக்கும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதுனா 0 தான். விஜய் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து தான். இவங்க 2 பேரும் மாறி 2 பேரும் இருக்கிறதுனால மாற்ற கட்சி வந்தால் ஓரளவுக்கு நல்லா இருக்கும்ன்றது மாதிரி ஒரு கருத்து. இந்த சுற்றுப்பயணத்துக்கு நிறைய தடைகள்லாம் போட்டுருக்காங்க. பயந்து தான் இந்த தடையெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவர் வந்துருவாருங்கிற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வருவார். ஆனால் வரணுங்க. ரெண்டாவது இல்லை, அது வரக்கூடாதுன்னு தானே நினைப்பாங்க நிறைய பேர். ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சு இந்த 2 கட்சி தான் மாற்றி வந்துட்டு இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்சு புதுசாக அவர் வரணும். அவர் எவ்வளோ நேரம் பேசுகிறாருங்கிறது முக்கியம் இல்லை, என்ன பேசுகிறாருங்கிறது முக்கியம். இந்த அரசாங்கம் இதை இவ்வளோ சப்ரஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பேச்சுரிமை எல்லாருக்கும் பொது. விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, அவர் கருத்து என்னங்கிறத சொல்லட்டுமே. அரசாங்கம் எதுக்கு அதை அமுக்குன்னு நினைக்குது? எங்கள் விஜய் முன்னுக்கு வந்துட போகிறாருன்ற ஒரு தாக்கத்தினாலையும் இருக்கலாம். நடக்க போகிற அந்த நிகழ்ச்சியை பற்றி தான் அதை நம்ம பொறுத்து பார்த்து அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பேச்சுரிமையை தடுக்கிற மாதிரி இல்லை. முதலாவது விஜய் ஒரு பாப்புலர் ஆக்டர். பார்க்குறவங்க ரசிகர்களுடைய அந்த ஆசை. அது ரெண்டாவது ஜென்ரலாக இப்போது நான் கூட விஜய் வந்துக்கிறாருன்னா விஜய் வந்துக்கிறார் அப்படின்னு பார்க்கணுன்னு தோணும். ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. அவருக்கோ இல்லை மற்ற அவர் சம்மந்தப்பட்ட யாருக்கோ ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்தால் அது கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணணும். கவர்மெண்ட் தான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். அது அவங்க ஃப்ரீயாக அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கணுமோ அதை கண்டிப்பாக கொடுப்பாங்க. இவங்க ஆளுங்கட்சி பண்ணுறது தான் எல்லாமே. அவர் வளர விடாமல் பண்ணுறது, அவர் வரக்கூடாதுன்னு பண்ணுறதுக்கான இதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. அவரும் சாதாரண மனுஷன் தான். ஆனால் படம் நடிச்சு அவர் ப்ராப்ளம் ஆகிட்டார். அதனால் ஃபேன்ஸ் பார்க்கறதுக்கு வரத்துக்கு இன்னும் க்ரௌடு டிஸ்டர்ப் ஆகும், டிராஃபிக் ஆகும். அதனால் பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். வேறு ஒன்றும் இருக்காது. அது வேணால் நீங்கள் சொல்லலாம். போகிறதுக்கே தடை, இது பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, அவர் பேசக்கூடாதுலாம் சொன்னால் அது எப்படி? அது பயம் தானே. பிரச்சாரம் நடக்கக்கூடிய அதே நேரத்தில் மற்ற அரசு நிகழ்ச்சிகளையும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இளையராஜாவோட பாராட்டு விழா அதே நாளைக்கு தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது பற்றி என்ன நினைக்கிறீங்க? இளையராஜாவோட இது அது கல்ச்சுரல் ப்ரோக்ராம். இது அரசியல். அதுக்கும் சம்பந்தம். மோஸ்ட்டாக இளையராஜா பாராட்டு விழானா அது பக்கம் மக்கள் கவனம் போயிடும்ல. இவர் சினிமா துறையிலேருந்து வந்தவர். அவரும் சினிமா துறையிலேருந்து வந்ததுனால வேடிக்கை பார்க்குற கூட்டம் கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் புரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கரெக்ட் தான். ஆனால் இதன் மூலமாக பெரிய தாக்கம் ஒன்றும் ஏற்படுத்த முடியாது. அது ஒன்றும் கற்றுக்கிட்டு வரணும். எம்ஜிஆரில் சாதாரண இந்த இடத்துக்கு வரல.
சாப்பாட்டுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அந்த 10 ரூபா வந்து வறுமையில் இருக்கும்போது அது வந்து 3 ரூபா கொடுத்து வருவார் பசிக்குதுன்னு. அதுமாதிரி வந்து அடிப்படையில் வந்து இப்போ கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வந்தார் அவர். சும்மா அந்த சாதாரண இடத்துக்குலாம் வரல. அவர் வந்து கடவுள். அவர் வந்து எவரெஸ்ட்டு. இவ்வளோ ஒரு மடுவு தான். இதை வந்து கற்றுக்கணும், நிறைய கற்றுக்கணும். பொது பிரச்சனைகளில் குரல் கொடுக்கணும். அதை கூட அவர் பெருசாக ஒன்றும் செய்தது கிடையாது. குரல் கொடுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போது ஆல் ஓவர் இந்தியா. அவர் அந்த மாதிரி எதுவும் பண்ணதில்லை. இது வெற்றி கழகமாங்கிறது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். தளபதி எப்படி வேணால் பேசிட்டோம். அவர் தான் 2025 26 அவர் தான். எதை வச்சு சொல்கிறீங்க? அவர் தான் கம்பல்சரி அவர் தான். ஏன்னா வந்து டிஎம்கேல எதுவுமே பண்ணுற உருப்படியாக எதுவுமே பண்ண மாட்டாங்க. இவருனா அதை சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், பண்ணுறா இல்லையா சொல்லி. அதுக்கு 50,000 சேர் கிட்ட வச்சாங்க. யார் வச்சாங்கன்னு தெரியுமா? அதை குள்ளநரி கூட்டம். குள்ளநரி கூட்டம்னா யாரை சொல்கிறீங்க? எதிர்கட்சிக்காரன் அனுப்புவானுவான். எதிர்கட்சிக்காரங்க. குள்ளநரி கூட்டம் அனுப்பிச்சிடுவானுவான். போயிட்டு சேரோட எல்லாம் உடச்சி கீச்சி போட்டுருவானுவான். சும்மாலாம் கிடையாது. நான் நஷ்டம் போனான், அவன் வரக்கூடாது. அவனு ரசிகருக்கு உடைக்க மாட்டானுவான். இவனு தான் போய் உடைப்பானும் போய். ஆனால் பழி மட்டும் அவன் மேலே போயிடும். நிறைய அது அப்பத்துலேருந்தே இருக்குது. உனக்கு தாத்தா காலத்துலேருந்தே இருக்குது. இவனும் சாதாரண இருக்கிற திராவிடம்லாம் பயமாக பேச்சலிங்கலாம் முழுகிட்டு போடணும். மாதிரி இவங்களே இருக்கிறதுனால ஒரு ஆப்போசிட்டில் வந்து கேப்டன் இருந்திருந்தால் கேப்டன் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். அவர் இல்லை. அது மாதிரி விஜய் வந்திருக்கிறது ஒரு வாய்ப்பு நல்லாயிருக்கும். மக்கள் தான் அது முடிவு செய்யணும். விஜயகாந்த் மாதிரி விஜய் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஆமாம், நல்லது செய்யணும். வரப்போல் நிறைய வந்து பிரச்சனை சந்திக்கணும். நிறைய வந்து விமர்சனம் நிறைய வைப்பாங்க. நிறைய அசிங்க போடணும். அவர் நிறைய கூட்டங்கிறவங்களாம் வந்துட்டு வாழ விட மாட்டானுலாம்.